டெய்லி வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும், காலையிலே நைட்டும் இந்த ஜெபத்தை செய்வீங்களா? ஃபஸ்ட்டு யாருக்கு பண்ணணும்? குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பண்ணணும். ரெடியா? சரியா? அடுத்த விரல் என்ன இருக்கு? வெரி குட். அடுத்த விரல் என்னது? எல்லாம் உங்கள் ஆள்காட்டி விரலை காட்டுங்க. ஆள்காட்டி கத்தக்கூடாது, நான் கேட்க பதில் சொல்லலாம். சரியா? ஆள்காட்டி விரல் இருக்கா? இப்போது உங்கள் டீச்சர் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அங்கே இருக்கிறாங்க எங்கள் டீச்சர்னு சொல்லுவீங்களா? இப்போ விபிஎஸ்ல உங்கள் டீச்சர் யார், எங்கே இருக்கிறாங்க? அங்கே இருக்கிறாங்க. பேசாமல் கை மட்டும்தான் காட்டணும், கை மட்டும்தான் காட்ட சொல்லியிருக்கேன், பேச சொல்லலை. சரி போதும். ஆள் காட்டுறோமா? உங்கள் ஃப்ரெண்டு யார்? அதான் என் ஃப்ரெண்டு, இதான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோமா? கவனிங்க, நான் கையை மட்டும்தான் காட்ட சொன்னேன். சரியா? ஆள்காட்டி விரல் காட்டுறோமா? அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, சரியா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என்ன பண்ணலாம்? நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம சித்தி அத்தையெல்லாம் இருப்பாங்கள்ல, நம்ம சொந்தக்காரவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெலாம் என்ன பண்ணணும்? ரெண்டாவது ப்ரேயர் பண்ணணும். ஃபஸ்ட்டு யாருக்கு ப்ரேயர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு யாருக்கு பண்ணணும்? பாய்ஸ் வாய் திறந்து சொல்லுங்கள். குடும்பத்துக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? செகண்ட் யாருக்கு பண்ணணும்? சொந்தக்காரவங்களுக்கு. வெரி குட். செகண்ட் யாருக்கு பண்ணணும்? சரி. தேர்ட் என்ன ஃபிங்கர் இருக்கு? நடுவிரல், நெட்டையான விரல் இருக்கா? நல்லா ஹைட்டான விரலாக இருக்குதா? அது யாருக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கூலில் இருக்கிறாங்க பிரின்ஸிபலுக்கு பண்ணலாம். நம்மளோட அதிகாரத்தில் மேலே இருக்கிறாங்கல்ல, நம்ம கண்ட்ரி ஆள்றாங்க, நம்ம சீஃப் மினிஸ்டர், நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்கிறாங்கல்ல, போலீஸ்காரவங்க இருக்கிறாங்க, அரசியலில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்? ப்ரேயர் பண்ணலாமா? அப்போது மூணாவது யாருக்கா ப்ரேயர் பண்ணலாம்? அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரேயர் பண்ணலாம். ஸ்கூல் டீச்சர் ப்ரேயர் பண்ணலாம். சரியா? நம்ம கண்ட்ரியில் பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட்லாம் படிச்சிருப்பீங்கள்ல ஸ்கூலில், அவங்களுக்கெலாம் ப்ரேயர் பண்ணலாம். அடுத்தது என்ன விரல் இருக்குது? அடுத்தது என்ன விரல்? மோதிர விரல் இருக்குது. சரி, மோதிர விரல், இந்த விரல்னால உங்களால் வெயிட் தூக்க முடியுமா? இந்த ஒரு விரல் மட்டும் யூஸ் பண்ணி வெயிட் தூக்க முடியுமா? ஏன் தூக்க முடியாது? அது ரொம்ப வீக்கான விரல். அது என்ன விரல்? ரொம்ப ஸ்ட்ரென்த்தே அந்த கையில் கிடையாது. நம்ம சரியா, மற்ற விரலில் நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆனால் இந்த மோதிர விரலில் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்போ யாருக்கு ப்ரேயர் பண்ணணும்? வீக்காக இருக்கிறவங்களுக்கு ப்ரேயர் பண்ணலாம். யாராவது உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்கல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முடியாமல் இருப்பாங்க, உங்கள் சொந்தக்காரவங்க யாராவது உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ப்ரேயர் பண்ணலாம். நாலாவது யாருக்கு பண்ணணும்? நாலாவது யாருக்கு ப்ரேயர் பண்ணணும்னு கேட்டேன். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? அஞ்சாவது யாருக்கு பண்ணணும்? அஞ்சாவது என்ன விரல் இருக்குது? சுண்டு விரல். யார்? ரொம்ப கடைசியாக, ரொம்ப குட்டியாக. அது யார்? நம்ம தான். கடைசி யார் இருக்கா? நம்ம தான் இருக்கிறோம். சரியா? கடைசி நமக்காக ப்ரேயர் பண்ணணும். சரியா? ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு யாருக்கு பண்ணணும்? ஃபஸ்ட்டு யாருக்கு பண்ணணும்? சத்தம்மா பாய் சொல்லுங்கள். செகண்ட் யாருக்கு பண்ணணும்? சொந்தக்காரங்களுக்கு பண்ணணும். மூணாவது யாருக்கு பண்ணணும்? டீச்சர்ஸ்க்கு பண்ணலாம். அதிகாரத்தில் இருக்கவங்க, போலீஸ்காரங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பண்ணலாம். நாலாவது யாருக்கு பண்ணணும்? வியாதியாக இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு பண்ணலாம். கடைசி யாருக்கு பண்ணணும்? கடைசி நம்மளுக்கு பண்ணணும். டெய்லி பண்ணுவீங்களா? ஃபிங்கர் ப்ரேயர். இந்த ப்ரேயர் பேர் என்ன? ஃபிங்கர் ப்ரேயர். பண்ணுவீங்களா டெய்லி? நான் இன்றைக்கி நைட்டு போய் நீங்கள் பண்ணணும். நாளைக்கு நான் கேட்பேன் யார் யாரெல்லாம் ஃபிங்கர் ப்ரேயர் பண்ணான்னு சொல்லி. சரியா? இப்போ கதைக்குள்ளே போகலாமா? சரி. இன்றைக்கி